ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு FOS ஃபேமிலி. இன்னைக்கு பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். சட்டிலான கசப்போட ஒரு தனி டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாவக்காயோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். வாங்க லெட் சமையல் டுகெதர். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊத்திட்டு ஒரு 3 பாவக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சீட் மட்டும் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் அகைன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 7 பல்லு போல பூண்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன். அந்த பேஸ்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் மல்லிலாம் சேர்த்து அரைச்ச மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிருக்க பாவக்காயை சேர்த்து நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில கரைச்சி அந்த தண்ணியை ஊத்திக்கோங்க. இது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்க்க போகிறோம். இது டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் தொக்கு ரெடி. இதை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம்னு எது கூட பேர் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் அட்டகாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தோட ஒரு அப்பளம் மட்டும் வச்சு இதை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.